இந்த மாதிரி நம்ம ஓவர் சோல்டு ஜோனில் இருக்கும்போது ஒரு டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸை இந்த லெவலுக்கு கீழே வைப்போம். அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புக் பண்ணிக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் மார்க்கெட்டில் இந்த லைனில் இருக்கும்போது என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இந்த லைனில் உங்களோட டார்கெட்டை புக் பண்ணிடணும். இப்போ இந்த லைனில் நீங்கள் மார்க்கெட்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு வரப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். ஒவ்வொரு பாட்டில் இருக்கும்போது செல் பண்ணால் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தா ஒருத்தர் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணியிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் இட் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் கூட கொஞ்சமாக ப்ரைஸ் ஆக்ஷனை தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னா என்ன? ப்ரைஸ் ஒரு டைரெக்ஷனில் எவ்வளோ வேகமாக எவ்வளோ தூரமாக மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இது ஒரு சிம்பிள் ஆசிலேட்டர். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை எப்படி நம்ம சார்ட்டில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிட்டு ஆர்எஸ்ஐன்னு சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வந்துடும். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் மோஸ்ட்டாக லுக் பேக் டேஸ் பார்த்தீங்கன்னா 14 டேஸ் இருக்கும். அண்ட் அதை நீங்கள் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. தேவைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஒன்று, இது ஸ்விங் ட்ரேட்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான கிளியரான பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். சிம்பிளாக ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஓவர் சோல்டு ஜோனில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் சார்ட் பேட்டர்ன், டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், டிமாண்ட் ஜோன் இல்லை சப்போர்ட் பை பண்ணோம் அப்படின்னா குட்டி ரிஸ்கில் நிறைய ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஓவர் பாட் ஜோனில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எதாச்சும் சப்ளை ஜோன், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி எதுவும் கிடைச்சிது அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸும் மினிமலாக இருக்கும். பொட்டென்ஷியல் டார்கெட்டுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஓவர் சோல்டு ஜோனில் இருக்கும்போது ஒரு டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸை இந்த லெவலுக்கு கீழே வைப்போம். அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இந்த மிடில் இருக்கு இல்லையா, இந்த மிடில் லைனை தான் 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனுக்கு போகும்போது இந்த இடத்துல, அதாவது கரெக்டாக இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ நம்ம டார்கெட்டை இந்த இடத்துல புக் பண்ணிக்கணும். நீங்கள் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் மேலே பார்க்குற லைன் இது வந்து 70, அதாவது வேல்யூ. அண்ட் கீழே பார்க்குற லைன் 30 அண்ட் மிடில் பார்க்குற லைன் 50. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் மார்க்கெட்டில் இந்த லைனில் இருக்கும்போது என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இந்த லைனில் உங்களோட டார்கெட்டை புக் பண்ணிடணும். இப்போ இந்த லைனில் நீங்கள் மார்க்கெட்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு வரப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், ஆர்எஸ்ஐயையும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டம் ஆயிருக்கு. இந்த ட்ரேட் நம்ம இங்கே என்ட்ரு ஆகிறோம், பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணி ஓவர் பாட் ஜோனை கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டோம். ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுருக்கோம். எங்கே டார்கெட் புக் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், 50 லைன் கிட்ட வரும்போது டார்கெட்டை புக் பண்ணலாம். இந்த இடத்துல இது 50 ரீச் ஆகும்போது கேண்டில் கரெக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்மளோட ட்ரேட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓவர் பாட்டை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதே ஓவர் சோல்டு ஜோன்ஸை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் சோல்டு ஜோனில் இருக்குது. கரெக்டாக இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன்லேருந்து ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகுறீங்க. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கு கீழே இருக்குது. டார்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 50 லைன்ஸ், அதாவது இந்த மிடில் லைன். ப்ரைஸ் இந்த மிடில் லைன் கிட்ட வரும்போது நீங்கள் உங்கள் டார்கெட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் மிடில் லைனை ரீச் ஆகிருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம டார்கெட்டை புக் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான். ஸோ நம்ம டார்கெட்டை இங்கே புக் பண்ணிடுறோம்.
உங்களுக்கு இங்கே ரிஸ்க் டு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். 1:1, இங்கே 1:1.72 இந்த மாதிரி. இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு குட்டி போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன். அது என்னன்னா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓவர் சோல்டு இருக்கா, ஓவர் பாட்டில் இருக்கா அப்படின்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி இல்லை 2 ஹவர்ஸ் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டான டைம் ஃப்ரேமோ அதுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் என்ட்ரானோம். இதே நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்திருந்தீங்கன்னா உங்களோட ட்ரேடை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு ஆகியிருந்திருப்பீங்க கன்ஃபர்மேஷன் வச்சு. அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு கீழே இருக்கும். டார்கெட்டை நீங்கள் இங்கே புக் பண்ணியிருப்பீங்க. 1:1.5 ஆர்ஆர் கிடச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம செல் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வச்சுருக்கு. நம்மளுக்கு ஓவர் பாட் ஜோனில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருந்துச்சு. ஸோ இங்கே செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம டார்கெட்டை இங்கே தான் க்ளோஸ் பண்ணோம். 1:2 ஆர்ஆர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, குட்டி டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுங்க. ரிஸ்க் டு ரிவார்ட் உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ ஓவர் பாட் ஓவர் சோல்டு வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ். ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போது ப்ரைஸ் வந்து கீழே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, லோவர் ஹை லோவர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இந்த ஓவர் சோல்டு ஜோனுக்குள்ளே வந்துட்டு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இதுதான் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து பேரிஷாக மூவ் ஆகிட்டுருக்கு, பட் மொமெண்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தேர் இஸ் அ ஹை சான்ஸ் ஃபார் ரிவர்சல், மொமெண்டம் ஷிஃப்ட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஒரு லோ வச்சுட்டு அகெயின் ஒரு ஈக்குவல் லோ ஃபார்ம் பண்ணுது, அதாவது டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஆர்எஸ்ஐயில் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோன்னு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான், ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குது, ஸோ ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான, அதாவது ரிவர்சல் இல்லை மொமெண்டம் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றத இது சொல்லுது. இப்போ இதே வந்து பேரிஷ் டைவர்ஜென்ஸை எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹைன்னு இந்த மாதிரி கீழே போயிட்டுருக்கு. இதுதான் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஆர்எஸ்ஐ மூவ் ஆகிருக்கும். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் புல்லிஷாக போயிட்டுருக்கு, ஆனால் மொமெண்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஸ்பீடும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மீடியம் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு ஹை மேக் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் லோ மேக் பண்ணிவிட்டு இங்கே ஹையர் ஹை மேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஈக்குவல் ஹை மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரைஸில் ஒரு வீக்னஸ் இருக்கிறதுக்கான அடையாளம். இப்போ அதே சமயத்தில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஒரு ஹை ஒரு லோவர் லோ அண்ட் ஒரு லோவர் ஹை இண்டிகேட்டர் இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா இது வந்து ஓவர் பாட் ஜோனில் நடக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு செட்டப் அமையணும். இதை தான் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு கொஞ்சம் குட்டி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். அகைன் இதை நம்ம பார்ப்போம். ப்ரைஸ் வந்து லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹைன்னு டவுன்வர்ட் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஓவர் சோல்டு ஜோனுக்குள்ளே போயிட்டு ஹையர் ஹை ஹையர் லோன்னு ஃபார்ம் பண்ணுச்சுன்னா பேர்ஸ் வந்து ஸ்லோ ஆகிட்டாங்க, புல்ஸ் வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஸோ ரிவர்சல் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இதே மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோன்ட்டு அப்போர்ட் ட்ரெண்டில் இருக்குது, பட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது அண்ட் லோவர் லோ லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா புல்ஸோட பவர் குறைஞ்சிருச்சு, பேர்ஸ் இன்சார்ஜ் எடுக்க போகிறாங்க, ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இங்கே வந்து பேர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஓவர் சோல்டு ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 30ங்கிறது ஓவர் சோல்டு ஜோன், இந்த 70ங்கிறது ஓவர் பாட் ஜோன். இந்த மேலே இருக்க லைன், இந்த கீழே இருக்க லைன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ஓவர் சோல்டு ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு லோவர் ஹை வச்சுட்டு இங்கே ஒரு லோவர் லோ மேக் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை வச்சு ஒரு ஹையர் லோ மேக் பண்ணியிருக்கு. இப்போ இதுதான் வந்து டைவர்ஜென்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு ஜோன் நம்மளுக்கு ஹையர் லோ மேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல லோவர் லோ மேக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்த ரெஃபர் பண்ணுங்க. ப்ரைஸ் வந்து லோவர் ஹை லோவர் லோன் வைக்கும் போது ஆர்எஸ்ஐ ஹையர் ஹை ஹையர் லோன் வச்சா அப்போர்ட் ட்ரெண்டுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹையர் லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஹையர் லோவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மொமெண்டம் ஷிஃப்ட் இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல அகைன் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து ஹையர் ஹை ஹையர் லோன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அகைன் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஹையர் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோக்கும் இந்த லோக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோ. ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. லோ ஒரு ஹை, இங்கே ஒரு லோ வைக்கிறதுக்கு பதிலாக ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இங்கே என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே, டார்கெட் இந்த ஹை 1:3 RR. இன்னும் நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் இல்லை 4 hours டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ட்ரு எடுத்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு புல்லிஷ் மூவ்லேருந்து பேரிஷ் மூவை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இதை வந்து பேரிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஹையாக போயிருக்கு. இந்த இடத்துல ஓவர் பாட் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கு. ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும்போது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் ஓவர் பாட் ஜோனில் இந்த மாதிரி லோவர் லோ லோவர் ஹை ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரைஸ் பேரிஷாக ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். புல்ஸோட பவர் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அகைன் இந்த இடத்துல வந்து நம்ம லோவர் ஹையை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். செல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அகைன் ப்ரைஸ் வந்து ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கொடுத்தா நம்ம என்ட்ரு ஆகலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஆர்எஸ்ஐ என்ன சொல்லியிருக்குன்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த விக்குக்கான ரீசன் அதுதான். ஸோ இங்கே என்ட்ரு ஆகிறோம். அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விக்குக்கு மேலே. இது 1 day டைம் ஃப்ரேம். லோவர் டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழே பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த ரீடெஸ்ட்டை பேஸ் பண்ணி என்ட்ரு ஆகிறோம். ஸ்டாப் லாஸ் இந்த விக்குக்கு மேலே. ஆர்எஸ்ஐ 1 day டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஓவர் பாட் ஜோனில் இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு பேரிஷ் டைவர்ஜென்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ என்ட்ரி இங்கே. அகைன் 1 day டைம் ஃப்ரேம் போயிடுங்க. அந்த மிடில் லைன் வந்தால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக 1 day டைம் ஃப்ரேம் போயிடுறோம். இந்த இடத்துல மிடில் லைனை தொட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். நம்ம இந்த டேவோட எண்ட்லேயே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்போம் 1:2 RR. Thank you all for watching. Let's grow together.